தொழிலதிபர்களாக இருந்தீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக அடிஷ்னல் பிஸ்னஸ் போடலாம், பிரான்ச் போடலாம். வேலையை இப்போ விட்டிங்கன்னா கிடைக்காது, ரிலீவ் ஆகக்கூடாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரொம்பவே நல்லா இருக்க போகிறாங்க ரிஷப். அண்ட் தென் திருமணமாகாத ரிஷபராசி பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். மிதுனம் கொஞ்சம் கவனம், வண்டி வாகனத்தில் போகும்போது மிதுனம் ரொம்பவே கவனம். 100% குழந்தை இல்லாதவங்களுக்கு, கடகராசிக்காரவங்களுக்கு குழந்தை. திருமணமாகாத சின்ன பொண்ணுங்களுக்கு திருமணம். தேவையில்லாத அவமானங்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் கொடுக்க போது. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் வாய் சண்டை போடக்கூடாது. ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா டூர் போக போகிறீங்க, நல்லா ஊர் சுற்றுவாங்க. கன்னிராசிக்காரவங்க வெளியே போக போகிறாங்க. புது முயற்சிகள் ஷோராக சக்ஸஸ் ஆகும். ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, இப்போ நீங்கள் எங்களுக்கு ஆல்ரெடி சனி பெயர்ச்சி பற்றி சொன்னீங்க. இப்போ அடுத்ததான் குரு பெயர்ச்சி ஜூனில் வருது அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் குரு பார்த்தா வந்து கோடி நன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது எல்லா ராசிகளுக்கும் இந்த சனி பயிற்சி நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு குரு பயிற்சியும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக மேம். ஃபைன் மேம். ஸோ ஃபஸ்ட்டு குரு பயிற்சி பற்றி சார். குரு பகவான் ஜூன் 1/6/2026 மிதுனத்திலிருந்து கடக குருவாக, அதாவது உச்ச குருவாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பயிற்சி. ஓகேங்களா? மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சமாக நல்லா பவர்ஃபுல்லாக 1/6/2026 அடுத்த வருஷம் 2027, 26/6 இந்த ஒரு வருட காலம் சஞ்சரிக்க போகிறார். ஓகேங்களா? இந்த நேரத்தில் இப்போ நம்ம எப்படி சனி பயிற்சி பார்த்தோம், பயந்தோமோ, குருவை பார்த்து பயப்பட வேணாம். குருவின் பார்வை கோடி நன்மை. 12 ராசிகளுக்கும் நல்லா இருக்கும். துவக்கமே ரொம்ப நல்லபடியாக. ஆமாங்க. ஏன்னா இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி செப்டம்பர்லேயே சஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். அதாவது மைனிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிகள் வந்து ப்ராப்ளத்துக்குள்ளே போக போது, உலக நாடுகளின் பொருளாதாரம் கொஞ்சம் பாதிப்படைய போகுது அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்தில் இந்த உச்சகுரு பயிற்சி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தரும் எல்லாருக்கும். இந்த கொரோனா பீரியடில் நம்ம சந்தித்த கஷ்டம் அளவுக்கு இல்லாமல், கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை, அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை நம்ம ஃபைட் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான தைரியத்தை உலக மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு தரும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லா இருக்கும் மேடம். சார், மே மந்த் வந்து லாக்டவுன் வந்துருமோ அப்படின்ற மாதிரியான எல்லாரும் ஒரு பயம் இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்து இப்போ ஜூன்ல குரு மாற்றம் இருக்கிறதுனால அது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷமும் எல்லாருமே இருக்கு. ஸோ இது எப்படி உண்மையா? லாக்டவுன்லாம் திருப்பியும் பழையபடி போவோமா? அந்த மாதிரிலாம் இந்த போரோட தாக்கம், போர் முழுமையா முடிவு பெறதுக்கே ஒரு 6 months ஆகும். அந்த எப்படி கொரோனா வந்து இல்லை அப்படின்னு ஆயிட்டாலும் அந்த தாக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம 5-6 years ஆச்சோம். அது மாதிரி இந்த போரோட வெளிப்பாடு பொருளாதார ரீதியாக உலக மக்கள், உலகத்தையே கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப் கீழே கொண்டு போக போகுது. இது நம்ம லாஸ்ட் இயரே வந்து என்ன சஸ்பெக்ட் பண்ண, அதாவது கோச்சார ராகு கும்பத்துக்கு வரும்போதே உலக தலைவர், ஒரு பெருந்தலைவர் மூலியமாக உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் பொருளாதார பின்னடைவுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணி ஜோதிடர்கள் சொல்லியிருந்தோம். அதுபோல் ஏன்னா வந்து இப்போது கும்ப வீட்டுக்கு பாவிகளின் தொடர்பு அதிகமாக இருந்தது. இப்போ மீனத்துக்கு சனி போயிருக்காரு. கடல், மீனம்ங்கிறது கடல். ஓகேங்களா? அங்கே வந்து சனி போய் உட்கார்ந்துருக்கும் போது அது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அண்ட் தென் மைனிங் மைனிங்கில் வந்து பொருளாதாரத்தை பார்க்குற கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக போகுது. உலக பொருளாதாரம் டவுன் ஆக போகுதுன்னு பார்த்தோம். இன்னும் இந்த செப்டம்பருக்கு மேலே இது ரெடியூஸ் ஆகும், சரியாகும் அப்படின்னு நம்புவோம் இந்த குரு பயிற்சியில். அப்போ அந்த லாக்டவுன் கிட்டே லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் மேம். அப்படி லாக்டவுன் வந்தாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லாக்டவுன் வரும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லாக்டவுன் ஃபர்ஸ்ட் வராது. இப்போ நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட், நம்மளுடைய 2 வீலர் பயன்படுத்த, 4 வீலர் பயன்படுத்த அதுக்கெல்லாம் முதல்ல ஒரு தடை வரும். அதுக்கப்புறம் தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தடை. அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. அதுக்கு இடையில சரியாக வரும் அப்படின்னு நம்புவோம். சரி, இப்போ இந்த இந்தியாவுக்கு பெரிய பொருளாதார பின்னடைவு வராது. இது போதும். ஸோ இப்போ அடுத்ததான், இப்போ இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்கும் ஒரு பொதுவான பலன்கள் தான் எப்பவுமே நீங்கள் சொல்வீங்களா? ஸோ பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்கு? உலக மக்களுக்கு எப்படி? உலக மக்களுக்கு குரு உச்ச குருவாகிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச குருவாகிறாரு. மக்களுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கும். குரு வந்து குரு சுபர் இல்லையா? குரு பார்க்க கோடி நன்மை, குரு சுபர் அப்படின்றது. அதுவும் ஒரு சில ராசிக்கு அவர் பாதகாதிபதியாக யாராருக்கு வருவார்? மிதுனம் கன்னிக்கு பாதகாதிபதியாக வருவார். அவர் அட்டமாதிபதியை பார்க்குறாரு, சனியை பார்க்குறாரு. அதாவது பாதக
லக்னாதிபதி அந்த மீனத்தில் இருக்க சனியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைதான். சொன்ன மாதிரி கடல் சார்ந்த வணிகத்தை நம்பி இருக்க நாடுகள், பூமிக்கு அடியில் இருக்கிற கனிம வளங்களை நம்பி இருக்க நாடுகள் இந்த குரு பயிற்சியில் கவனமாக தான் இருக்கணும். நம்ம நாடு அப்படி இல்லை. நம்ம நாடு எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம நாட்டில் இல்லாத வளமே இல்லை, எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டிலுங்கிற மாதிரி எண்ணெய் வளம் மட்டும்தான் இல்லை. அந்த எண்ணெய் வளமும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். நம்ம ரொம்ப சிறப்பாகவே வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். இனிமேல் இந்த மாதிரி வந்தாலும் ஒரு போர் சூழல் அதை வந்து சந்தித்து வெளியே வர்றதுக்கு உண்டான தைரியம் இந்திய மக்களுக்கு உண்டு. வந்துருவோம். பெரிய பின்னடைவு நமக்கு இந்தியாவுக்கு பெருசாக இருக்காது. ஓகே, குரு பயிற்சி நல்லாவே இருக்கும். சனி பயிற்சியில் வந்து நீங்கள் சில ராசிகள் வந்து டாப் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ குரு பயிற்சியில் அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து டாப் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. மேஷ ராசிக்கு குரு பகவானின் பார்வை 8, 12, 10 இந்த 3 இடங்களை பார்க்க போகிறார். 8ஆம் இடம் 5ஆம் பார்வையாக 8, 7, 9ஆம் பார்வையாக 10, 12ஆம் இடங்களை பார்க்க போகிறார். இப்போ 8 அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரி இயக்கம்னு சொல்லுவோம். நம்மளுடைய எதிரினா கடன், பெரிய நோய், பெரிய வம்பு, பெரிய வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல மேஷம் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த 7.5 வேற வந்து பயமுறுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது குரு இதை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு தென்றல் காத்து அடிச்ச மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண இருந்திருக்கீங்க. நான் வந்து அதை எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அதான் வந்து எக்ஸாம்பிள், அதாவது அவுட்புட் இஸ் சேம். அதை வந்து நம்ம எப்படி போய் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறோமா இல்லை கஷ்டமாக அச்சீவ் பண்ணுறோமா அப்படின்றது தான் இதில் இருக்குது. உடனே நான் கஷ்டப்பட்டு அதாவது இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆக போகுது, அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அடி வாங்குறோம் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகி அவுட்புட் சனி தரதை தருவார். பட் இந்த குருவோட காற்று, அந்த காற்று, அந்த நறுமணம், அந்த தென்றல் காற்று நான் மேஷத்துக்கு மேலே வீசும். இந்த 8, 10, 12, 10னா கர்மஸ்தானம், இன்னொன்று வந்து 10னா தான் நம்ம தொழில், 12ங்கிறது அடிஷ்னல் பிஸ்னஸ். இந்த விஷயங்களை பார்க்கும்போது மேசராசிக்கு இப்போ விரயசனி வேற போயிட்டுருக்கு. அப்போ தொழிலதிபர்களாக இருந்தீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக அடிஷ்னல் பிஸ்னஸ் போடலாம், பிரான்ச் போடலாம். ஏன்னா விரயசனி நீங்கள் அந்த பிஸ்னஸில் போய் முடக்குங்க, அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதோட அறுவடை வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் வேறு எதுலேயோ காசை போட்டு முடக்கிறதுக்கு இப்போது ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ்லாம் வருவாங்க, இன்னொரு ஸ்கூல் போடுங்க. இப்போ மெட்ரிக் வச்சுருக்கீங்களா, சிபிஎஸ்சி வச்சுருக்கீங்களா, பிஸ்னஸ்க்கு சொல்கிறீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது இந்த விரயசனிலே இருக்கும். வேலையை இப்போ விட்டிங்கன்னா கிடைக்காது, ரிலீவ் ஆகக்கூடாது, ஆனால் வேலை போகாது. 8, 10, 12 வந்து குரு பார்க்குறாரு. 3மே பொருளாதாரம். ஓகேங்களா? பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்கும்போது வேலையிலேருந்து உங்களை டெர்மினேட் பண்ணவே மாட்டாங்க. நீங்களா போகிற அளவுக்கு டெட் அடிப்பாங்க. ஸோ வேலையை வந்து ரிலீவ் ஆகிடாதீங்க. நீங்களா வந்து பர்பஸாக எழுதி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரிலீவ் ஆகிடாதீங்க. ரிலீவ் ஆகாமல் அப்படியே சஸ்டெயின் ஆகி ஓட்டிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வேலைகளில் எந்த பாதிப்பும் கிடையாது, பொருளாதாரத்துலையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம்? மேஷராசிக்காரவங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் மேம். திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், சிவன் வழிபாடு பண்ணலாம். விரயசனி விரயம் பண்ண சொல்கிறாரு, அதை வந்து நம்ம சுப விரயமாக தான தர்மம். இப்போ புத்தாண்டு வரப்போகுது, புத்தாண்டு ஏப்ரல் அப்படிங்கும்போது ஏப்ரல் 14 to May 14 வரை சித்திரை மாதத்தை எதுக்கு முன்னோர்கள் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான தர்மத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா சித்திரை மாதம் பண்ணக்கூடிய தான தர்மம் 2 மடங்காகும். அப்படி இருக்கும்போது இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே புண்ணிய பலத்தோடு என்ட்ராங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கள். எதில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுறதே வந்து தானமாக, விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா விவசாயம் தானம் கொடுக்கலாம், காய்கறி பயிர்கள் அதெல்லாம் வந்து பண்ணலாம். இப்போ குரு பகவான் வந்து ஏன்னா மேஷம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 7.5 வந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு பயத்திலே இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த குருவோட தாக்கம் எதுவும் பெருசாக இருக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அதே 10 தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 12ங்கிறது அடிஷ்னல் பிஸ்னஸ் அயன சயன போகும், அதையும் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அதில் நமக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களை கம்மி பண்ணிடுவார். அது நமக்கு வரணுன்றது வரும், அது வந்து கொஞ்சம் லேசாக லைட்டாக நம்ம அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு மன வலிமை, உடல் வலிமையை குரு பகவான் கொடுத்துருவாரு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கு. ஃபைன் மேம். அடுத்ததான் ரிஷபத்துக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல குருவின் பார்வை விழுகுது. ரொம்பவே நல்லா இருக்க போகிறாங்க ரிஷபம். ஆல்ரெடி சனி லாபசனி தான். லாபசனிலேருந்து லக்னத்தை பார்க்குறாரு, ஒன்று கொஞ்சம் சோர்வை கொடுக்குறாரு. இருந்தாலுமே குருவின் பார்வை 7, 9, 11. இதுக்கு முன்னே வாழ்க்கை துணையோட வந்து எனக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்குது, ஒய்ஃபோட பெரிய
கஷ்டங்கள் வாய் சண்டைகள் வலுத்து பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஷியோராக அது திரும்ப வந்து சேர்ந்துருவாங்க, ரீயூனியன் பேட்சப். அண்ட் தென் திருமணமாகாத ரிஷபராசி பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு 100% இந்த ஒரு வருஷ காலத்தில் திருமணம் உண்டு. கோச்சார குரு வழி விட்டுட்டாரு. அதாவது இப்போ உங்களுக்கு சனி பகவான் மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. ரிஷபம் அப்போ ரொம்ப ஹாப்பி தான். வேலைகள் அவங்களுக்கு வேலையில வந்து ஏற்கனவே இருக்கிற நிலைமை தான் அப்படியே சஸ்டைன் ஆகி ஓடும். ஒன்றும் ப்ரமோஷனை எதிர்பார்க்க கூடாது. அப்ராட் ஜாபுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு ஷோரா ரிஷபராசிக்காரவங்களுக்கு வெளி மாநில வெளிநாட்டு வேலைகள் கிடைச்சிரும். அது வந்து ரொம்ப ஃபேவரா நல்ல ப்ராஃபிட்டாகவும் கிடைக்கும். பொருளாதாரம் வெளிநாட்டில் நல்லா இருக்கும். ஓகே. உள்நாட்டில் வந்து ஏற்கனவே இருக்க நிலமா சஸ்டைன் ஆகி ஓடும். ஆனால் என்ன முன்ன வந்து செக்கு மாட்டு வேலை மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ரிலாக்ஸேஷன் ஒரு 8 hours ஒர்க்னா 6 hours ஒர்க்கு 2 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு. இப்படிலாமா கூட இவ்வளோ சலுகைகள். தேவையான அளவு பொருளாதாரம், அதிக மன மகிழ்ச்சி ரிஷபத்துக்கு. இந்த ஜூனுக்கு அப்புறம் ரிஷபம் will be good, நல்லா இருப்பாங்க. ஓகே. இவங்களுக்கு பரிகாரம் பண்ணணுமா? பரிகாரம் ஆல்ரெடி எங்களுக்கு வேணா நீங்க பரிகாரம் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. அதாவது பரிகாரம் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து நம்ம கர்மாவை கழிக்கணும்னா கொடுத்துட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. கொடுத்தா மட்டும்தான் நம்ம மேல இருக்கிற அந்த சுமைகள் வந்து குறையும். நம்ம நிறைய அப்படியே தேக்கி வச்சுட்டே தான் பிறவி எடுத்திருக்கோம். அதை குறைக்கிறதுக்கு இப்போ 2ஆம் அதிபதியா புதன் வர்றாரு அப்படிங்கும்போது சின்ன படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை யாராவது டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஏழை பெண்களுக்கு, வயசு பெண்களுக்கு உதவி பண்ணலாம். கணக்கு சொல்லி கொடுக்கலாம், தமிழ் பாடம் சொல்லி தரலாம். இதெல்லாம் ஒரு பரிகாரம் ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பரிகாரம். ஆமாம். அந்த 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்ணும். தாய்மொழி வந்து இது பண்ணலாம். அண்ட் தென் வாய் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணலாம். பாட்டு பாடுறவங்க, லாயர், இல்லை லா படிக்கிறேன் எனக்கு வந்து ஹெல்ப் வேணும் அந்த மாதிரி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணலாம். இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு கேட்ரிங் படிக்கிற பையனுக்கு வந்து நீங்கள் மெஸ் பில் கட்டுங்க, இல்லைனா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, இது காலேஜ் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொன்னேன். அது ஏன் கேட்ரிங்னு சொல்கிறீங்க? அந்த அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரு, அந்த உணவுக்கான அதிபதி. அவர் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம் நல்லா இருக்கு. அவர் ஸ்டில் கட்டிட்டு இருக்காரு. கட்டினோடனே அவர் இப்போ தமிழ்நாடு லெவல் இந்த திரைப்பட இதில் இருக்காரு, திரைப்பட சங்கம் அதில் இருக்காரு. அவருக்கு நல்லா இருக்கு, growth இருக்கு. அது போல இந்த பரிகாரங்கள் பண்ணா நல்ல growth, பொருளாதார ரீதியான growth. சூப்பர் மேம். உண்மையாவே ரிஷப ராசி வந்து எல்லாம் இதுவும் டாப் நாச்சா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்ததா மிதுனத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் இதுல வந்து குரு பகவானின் பார்வை விழுக போகுது. குரு யாரு மிதுனத்துக்குன்னா பாதகாதிபதி வந்து அட்டமாதிபதியை பார்க்க போறாரு. அட்டமாதிபதி மீனத்துல இருக்கிற அட்டமாதிபதியை தன் வீட்டை தானே பார்க்குறாரு. பாதகாதிபதி தன் வீட்டை தானே பார்க்குறாரு. அங்கே யார் இருக்கான்னா சனி, அட்டமாதிபதி இருக்கார். அப்படி இருக்கும்போது மிதுனம் கொஞ்சம் கவனம். மிதுனம் வந்து ஆல்ரெடி சனி கர்ம சனியாக இருக்காரு. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஓடிட்டே இருப்பாங்க செயின் லைஃபாக. அப்படி இருக்கும்போது 6, 8, 10 வந்து குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ வேலை நல்லாயிருக்கும். 6ங்கிறது தான் வேலை. நம்ம அடுத்தவங்கள்ட்ட வேலை வாங்குறதும் 6, நம்ம வேலைக்கு போகிறதும் 6. ஓகே. 8ங்கிறது பெரும்பணம், ஒன்றும் பயந்துக்க வேணாம். 8ல் வந்து கடன், நோய், வம்பு வழக்கு, எதிரி, பெரிய வழக்கு, பெரிய கடன்கள் இருந்தாலுமே 8 வந்து பெரும்பணம், உழைக்காத வருமானம், டெபாசிட் வருமானம் அதெல்லாம் வரும். மேஷத்துக்கும் சொன்னீங்களா? அவங்களுக்கும் இதே. ஆமா, 8ல பார்வை விழுகுது இல்ல, குருவோட பார்வை விழுகுது. அதே போல அவங்களுக்கும் இதே. மிதுனத்துக்கும் 6, 8, 10 10ஆம் இடங்களை வந்து குரு பார்த்து பலப்படுத்துவர். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இது. இன்னொன்று அந்த 6, 8, 10ஆம் இடத்தின் கெட்ட காரகங்கள் குறையும். இப்போ 6ல் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. 8லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குங்கும்போது கெட்ட காரகங்களை கம்மியாக்கிட்டு குரு பகவான் நல்ல காரகங்களை கொடுப்பாரு சொன்ன. ஆனால் என்ன, அவர் பாதகாதிபதி. உடம்பு கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன், அடி வயிற்று பிரச்சனை, ஹெர்னியா, அல்சர், கேல் பிளாடர் ரிமூவிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா 8னா ஆப்ரேஷன். வண்டி வாகனத்தில் போகும்போது மிதுனம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். முட்டி, தொடை அந்த மாதிரி உறுப்புகள்லாம் கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள், அதாவது நெகட்டிவாக சொல்கிறோன்னு கிடையாது, கவனம். அதனால நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ கண்டிப்பாக பரிகாரம் இருக்கும்ல? ஆமாம். இப்போ மிதுனத்துக்கு வந்து பரிகாரம்னா நீர்நிலைகள்ல போய் நீராடிட்டு வந்தா நல்லா இருக்கும். அந்த குற்றாலம், ஆறு, காவேரி அது மாதிரி ஓடுற தண்ணி, கடல் தண்ணி அதை அசுத்தப்படுத்தாம வந்து நீராடணும் மிதுனத்துக்கு. அது ஏன் அப்படின்னா அடுத்து 2ஆம் அதிபதி பொருளாதாரத்துக்கு அப்படின்னாக்கா சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும். சந்திரன் அப்படிங்கிறது நீர்நிலைகள்.
இந்த மாதிரி கடல் நீர் அங்கெல்லாம், ஏன்னா ஓடுற தண்ணியில் நம்மளோட பாவமும் ஓடிடும். அது எப்படி ஓடுதோ அது மாதிரி நம்ம பாவங்களும் ஓடிடும்பாங்க. அடிக்கடி குளிக்க சொல்லுவாங்க எல்லாருமே பொதுவாக. அந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் இங்கே ஷாம்பு பயன்படுத்தாமல், எண்ணெய் பயன்படுத்தாமல், சோப்பு பயன்படுத்தாமல், இந்த கவர் பிளாஸ்டிக்ஸ்லாம் அதில் போடக்கூடாது. செருப்பு போட்டுட்டு நீர்நிலைகளுக்கு போகக்கூடாது. மழை தண்ணி பிடிச்சி வீட்டில் வச்சுக்கணும். எப்போல்லாம் மாப் போடுறீங்களோ அப்போ மழை தண்ணியை தீர்த்தமாக நினச்சி அதையும் சேர்த்து வந்து போடணும். பூஜை ரூமில் மழை தண்ணி வைக்கிறது நல்லது. திங்கக்கிழமை பெய்கிற மழையை பிடிச்சி பூஜை ரூமில் வச்சு அதான் கங்கா ஸ்நானம். இது கங்கை நீர். அதை கொஞ்சம் குளிக்கிற தண்ணிலையும் ஊற்றி கங்கா ஸ்நானம் பண்ணுறது நல்லது. மிதுனத்துக்கு இதெல்லாம் அந்த காரகங்களை குறைக்கும். இந்த பாதகாதிபதியின் பார்வைப்பட்டு வர்ற காரகங்களை குறைக்கும். இது எல்லாமே பொது பலன். அதாவது நம்ம சுயஜாதகத்துல குரு பலப்பட்டுட்டா நீங்க பயப்படவே வேணாம். இது கூட பயப்பட வேண்டாம், எதுவும் பயப்பட. எல்லாம் நல்லா இருப்பாங்க. சரி, நான் நல்லா இருக்கேன் எனக்கு பலன் இப்படி சொன்னாங்கன்னா சுயஜாதகம் பலமா இருக்கும். நம்ம ஒரே ஒரு குருவை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். மீத 8 கோள்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சமநிலை நல்லா இருக்கும். லக்னாதிபதி நல்லா இருப்பாரு. கடகம். கடகத்துக்கு 5, 7, 9ஆம் இடம். கடகம் தான் மேம். அதாவது கடகத்தில் உச்ச குரு பலம். ஓகேங்களா. கடகத்தில் இருக்க குரு 5, 7, 9 பார்க்குறாரு. விருச்சிக, மகரம், மீன வீட்டை பார்க்குறாரு. ரொம்பவே ஃபேவர் கடகத்துக்கு. அகம் சார்ந்த சந்தோஷம். ஒரு 2.5 வருஷமா சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கடகம். அஷ்டம சனியால் கண்ணீர் வெடிச்சு கதறி உருண்டு பிறண்டு அது மாதிரி கடகம் இருந்தாங்க. இப்போ வந்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரப்போகுது. 100% குழந்தை இல்லாதவங்களுக்கு, கடகராசிக்காரவங்களுக்கு குழந்தை. திருமணம் ஆகாத சின்ன பொண்ணுங்களுக்கு திருமணம். அதுவும் எந்த மாதிரி திருமணம் அப்படின்னா ஏதோ திருமணம் ஆச்சுன்னு கிடையாது. மனசுக்கு பிடிச்ச எந்த மாதிரி விரும்புனாங்களோ அது போல வாழ்க்கை துணை. அது திருமணமான பொண்ணோ பையனோ, திருமணத்துக்கு வெயிட் பண்ற பொண்ணோ பையனோ, 90s கிட்ஸுக்குலாம் மேரேஜ் ஆயிடும். அதுக்கு அந்த சுயஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் வழி விட்டுட்டாரு, 7ஆம் பாவகம் நல்லா இருக்கு, சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் பார்த்து அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஷியோரா கோச்சார குரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாருங்க. அப்ப உங்களுக்கு வேலை மேம்? வேலை வந்து ஏற்கனவே இருக்க வேலை தான் சஸ்டெயின் ஆகி போகும். வேலை மட்டும் இப்போ என்னன்னா மேலதிகாரிகள் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். பொருளாதாரம், அந்த அகம் சார்ந்த சந்தோஷத்தை குரு பகவான் கொடுக்குறாரு. பொருளாதாரம் என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல்ஸ் ப்ரெஷர். ஓகே. மற்றபடி வேலை இப்போ ரிசைன் பண்ண வேண்டாம். ஏற்கனவே இருக்க நிலமா சஸ்டெயின் ஆகி போகும். பெரிய பதவி, அன்எக்ஸ்பெக்டட் போஸ்ட்டு, அந்த ஆன்மீகம் ரிலேட்டடான போஸ்ட்டு, ஆன்மீக பெரியவர்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். கோவில் திருப்பணி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். கோவிலுக்கெல்லாம் அதிகமாக போவாங்க. பங்காளிகள், கூட்டாளிகள், பார்ட்னர்ஸு, மனைவியோட சொந்தக்காரங்களால உதவி கிடைக்கும். இதுக்கு முன்னே அவங்களாம் கொஞ்சம் கிளாஷஸ் இருந்தாலும் இனிமே மனைவியோட சொந்தக்காரங்க, மச்சினை, மாமனார், மாமியாரால கடகத்துக்கு உதவி கிடைக்கும். சூப்பர். இப்போ உங்களுக்கு பரிகாரம் அப்போ? கடகராசிக்காரவங்க சிவபெருமான் வழிபாடு ஈவினிங் பண்ணணும். ஈவினிங் வந்து சிவன் கோயில், எந்த கோவில் அப்படின்லாம் கிடையாது. பக்கத்தில் நீங்கள் எங்கே போய் அலைஞ்சு செலவு பண்ணி அதெல்லாம் தேவை கிடையாது. பக்கத்தில் எங்கே சிவபெருமான் இருக்காரோ அங்கே போய் ஈவினிங் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மோட்சமும் கிடைக்கும், நம்மளுடைய கர்மாவும் கழியும், மனசும் சாந்தி அடையும், நல்லாயிருக்கும். சூப்பர் மேம். சிம்மம். ஆல்ரெடி சிம்மத்துக்கு வந்து சனி இதுக்கே வந்து அவ்வளோ தூரம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயமுறுத்தி வச்சிருக்காங்க சிம்மத்துக்கு. அட்லீஸ்ட் குரு வந்தாலாவது அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்களா? சிம்மம் வந்து குரு பகவானோட பார்வை சிம்மத்துக்கு 4, 6, 8ல் விழுக போகுது. ஓகேங்களா. சிம்மம் ஆல்ரெடி அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத அவமானங்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் கொடுக்க போகுது. இப்போ வந்து குரு என்ன பண்ண போறாருன்னா வீடு, மனை, வாகனம், அண்ட் தென் நம்ம மனசுங்கிற இடத்த பார்க்க போறார். ஸோ இப்போ அந்த அஷ்டமச்சனியோட வேலை பொதுவாக என்ன அப்படின்னா மனசை கெடுக்கிறது தான். மனசு. இன்னொன்று 4ங்கிறது ஒழுக்கம். ஒழுக்கத்தை கெடுக்கிறது. நிறைய பெண்கள், ஆண்களோ அசிங்கப்பட்டு வெளியே நிற்கிறதெல்லாம் அந்த அஷ்டமச்சனி காலங்களில் வந்து நடக்கும். அந்த ஒரு ஜாதகக்காரங்களா இருந்தாலும் இல்ல சுய ஜாதகத்திலேயும் 4ஆம் வீடு அடி வாங்கி இருக்கும். எல்லாருக்கும் பொது பலன் இல்லை, அதுக்கு தான் நான் வந்து சொல்லுவேன், பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் உங்க ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. 4ஆம் இடம், 4ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காரு, இப்போ குரு பயிற்சி, இப்போ குரு எங்கே இருக்காரு, அவர் நமக்கு யாரு பாதகாதிபதியா, அஷ்டமாதிபதியா, ரோகாதிபதியா, அதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு பலன் வந்து எடுக்க முடியும். பொதுவாக சிம்மத்துக்கு இந்த ஒழுக்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வீடு, மனை, வாகனத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மனசால் இந்த சூசைட் பண்றாங்கல்ல அந்த மாதிரி மனநிலையெல்லாம் குரு பகவான் மாத்திருவார். ஓகே, பரவாயில்ல. நல்லா இருக்கு. 6 பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது வேலை ஓகே ஆகிடும். பொருளாதாரம் ஒன்றும் கீழே போகாது, டவுன் ஆகாது. என்ன அந்த சனியால் அந்த ஒரு செயின் லைஃபாக ஓடிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் அஷ்டம குழப்பங்கள் ஏதாவது தொடர்ந்து அது ஏதோ இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் குரு பகவானால அது சரியாயிரும். கொஞ்சம் ஓடிடுவீங்க. அதுக்கு வேலையை வந்து சரி பண்ணிடுவாங்க. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் வாய் சண்டை போடக்கூடாது.
தந்தைகிட்டையும் கொஞ்சம் கவனமா, தந்தையோட கொஞ்சம் கிளாஷஸ் வர்றதுக்கு சிம்மத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து ஏன்னா 8 பார்த்து பூஸ்டர் பண்ண போறாரு, 6 பார்த்து பூஸ்டர் பண்ண போறாரு. அப்படி இருக்கும்போது 7, 9 கவனம். 7 வாழ்க்கை துணை, 9 வந்து தந்தை. சரி. தந்தை சைடு உறவினர்கள், முன்னோர்கள், தந்தை வயசுல இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கிட்டலாம் ரொம்பவே கவனம். சரி. அவங்க கிட்டலாம் வச்சுக்காதீங்க, சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. சரி. பொதுவாகவே சிம்மம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவங்களுக்கே எல்லாம் தெரியும், நம்ம சொல்ல வேண்டாம், யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த விஷயங்கள்ல கவனம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு பரிகாரங்கள்? சிம்மத்துக்கும் வந்து இந்த ஒயிட் காலர் ஜாபுக்காக படிக்கிற பிள்ளைங்க, ஆடிட்டர், அக்கௌண்டிங் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க, ஏன்னா 2ஆம் அதிபதியாக புதன் வராரு. ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க, அவங்களுக்கு நோட் புக்ஸ் வாங்கி தரலாம், பென்சில்ஸ் வாங்கி தரலாம், பேனா வாங்கி தரலாம், இல்லை சாப்பாடு தரலாம், ட்ரஸ்ட் ஸ்கூலுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா சிம்மம் வந்து இயற்கையாகவே அந்த கொடுக்குற மனப்பான்மை, ராஜாவின் வீடு இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்ல வேணாம், அவங்க வந்து இந்த கொடை மனசோட இருப்பாங்க. தாங்க போக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு. சிங்கம் அப்படிதான் பண்ணும், தான் சாப்பிட்டது போக மீதி போட்டுட்டு போயிடும், அது போல இருப்பாங்க. ஆன்மீக ரிலேட்டடான தான தர்மங்கள், கோவில் அதாவது வள்ளல் தன்மையை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இந்த காரகத்தெல்லாம் சரி பண்ணி விட்டுரும், டபுளா கொடுக்கும். ஓகே. பல மடங்கு வரும். ஓகே. ஓகே. அடுத்தது கன்னி. கன்னி ராசிக்கு புது முயற்சிகள் சக்ஸஸ். கன்னிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு மேம் குரு பயிற்சி. கன்னி ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் கன்னி ராசியில நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், விடிவே காலமே இல்லாத மாதிரி இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லா டூர் போக போறீங்க, நல்லா ஊர் சுற்றுவாங்க. கன்னிராசிக்காரவங்க வெளியே போகிறாங்க. புது முயற்சிகள் ஷோராக சக்ஸஸ் ஆகும். கன்னிராசிக்கு குழந்தை கைக்கு வந்துடும். புதுமண தம்பதிகள் இருந்தாங்கன்னா ஷோராக குழந்தை கைக்கு வந்துடும். ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பெண் குழந்தை ஆண் வாரிசுக்கு வெயிட் பண்ணுறோம், இல்லை 2 பொண்ணு ஆண் வாரிசு வேணும், ஷோராக வந்து ஆண் வாரிசு உண்டு. அடுத்து வந்து வாழ்க்கை துணைக்கு வேலை கிடச்சிரும். கன்னிராசிக்காரவங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடச்சிரும். வெளியூர் டூர் போக போகிறாங்க, வெளிநாடு டூர் போக போகிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறாங்க, புது முயற்சி பண்ண போகிறாங்க. இவ்வளோ வருஷங்கள் இல்லாத தைரியம் இந்த ஜூனுக்கு அப்புறம் ஒரு தைரியம் வந்துடும் கன்னிராசிக்கு. எப்போ வேர்ல்டு டூர்லாம் சொல்றீங்களே, பேசாம கன்னிராசிக்கு வந்து பிரேசிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. இப்ப ஏன்னா அங்கேயே போய் வந்துருவாங்க அவங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு. ஆமா, இஸ்ரேல் போயிட்டு வர சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துருவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும். சூப்பர் மேம், உண்மையாவே நல்லா இருக்கும். எங்கேயாவது அப்ராட் டூர் போறீங்களா, இஸ்ரேல் பக்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிடுவாங்க. கன்னிராசி ஏன்னா பயங்கர தைரியஸ்தானத்துல குருவின் பார்வை வந்து விழுகும். வேலை அவங்களுக்கு அப்போ வேலை இருக்கிற வேலை போகும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அது வேலையில கிடைக்கும். ஆனா பெரிய ப்ரமோஷன்ஸ் கிடையாது. வேலை தேடுறவங்களுக்கு ஒரு 2-3 முயற்சி பண்ணணும். ஆனா முயற்சி பண்ணுவாங்க. இப்போ வந்து கீழே போக மாட்டாங்க, அதாவது மனசுடைஞ்சு கிடைக்கலையேன்னு போக மாட்டாங்க. 2+ டைம்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா ஷோரா, அதாவது 3 டைம் முயற்சி பண்ணாங்கன்னா ஷோரா வேலை கிடைச்சிடும் இந்த குரு பேச்சில். ஜூனுக்கு அப்புறம் கன்னிராசிக்கு மேக்சிமம் மனசு சந்தோஷமா இருக்க போகுது. அப்போ பொருளாதாரமும் கிடைக்கும். காதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, பொண்ணு இன்னும் அசப்ட் பண்ணலன்னு வெயிட் பண்றவங்களுக்கு கிரீன் சிக்னல் வந்துடும். காதலர்கள்லாம் சந்தோஷமா கண்ணில இருக்க போறாங்க, சின்ன பசங்களாம் சந்தோஷமா இருக்க போறாங்க. அவங்களுக்கு பரிகாரங்கள் மேம்? அவங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது வாசனை திரவியங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் மேம். இப்போ கன்னிராசி வீட்டை நல்லா மணமணன்னு வச்சுக்கணும், நிறையா பர்ஃப்யூம் கரெக்டாக போட சொல்லணும். இந்த நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு அந்த கதவு அதை வந்து மங்களகரமாக வச்சுக்கிறது நல்லது கன்னிராசிக்கு. அந்த ஜென்ரலாக சொல்கிறது தான், அந்த டொனேட் பண்ணுங்க என்ன உங்களால் முடியுதோ. கன்னி வந்து பொதுவாக அநிலம் சம்மந்தப்பட்ட டொனேஷன் பண்ணுறது நல்லது. வயல், இந்த விவசாயிகளுக்கு உரம் வாங்கி தர்றது, விவசாயிகளுக்கு பயிர் தென்னங்கன்று வாங்கி டொனேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க கன்னிராசிக்காரவங்க. அது போல் பண்ணுறது, கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு 2 தென்னங்கன்று வாங்கி தரலாம். அது போல் வாங்கி தரதெல்லாம் கன்னிக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லா ராசிகளுக்கும் எல்லாமே எடுத்து சொன்னீங்க. ரொம்ப பாசிட்டிவாக சொன்னதால எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆன மாதிரி இருக்கு. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.